அதில் ஒரு பாயிண்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் நாட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கேபிட்டல் எக்ஸில் எடுத்திருக்கேன். And R be a positive number. Then the ball with the center, then the ball, of course இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, we used to write as a open ball. Then the open ball with the center x naught and radius r is given by, இது எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, ball with the center x naught and radius r, which is defined to be the set of all y belongs to capital X. X உள்ள எல்லா element y such that என்ன condition satisfy பண்ணும், distance between y க்கும் x க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மியா இருக்கணும், r விட strictly கம்மியாக இருக்கணும். இப்படி இருந்தா அது ball. Okay. Then அடுத்து a subset capital D of capital X is said to be open if என்ன கண்டிஷன் சொல்லி கொடுத்திருக்கோம், ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னது, D ல எந்த x எடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். such that கொடுத்திருக்கிற பாயிண்ட் x சென்டரா வச்சு இந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா அந்த பால் எதுக்குள்ளே இருக்கணும், D குள்ளே இருக்கணும். then I can write the if for every x belongs to capital D, there is r suffix x positive such that ball with the center x, radius r suffix x must be contained in your capital D. இந்த கண்டிஷனை satisfy பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷனை satisfy பண்ணிச்சுன்னா then we say that the set D is open. சரி, ஒரு rx கிடைச்சது அப்படி இந்த கண்டிஷனை satisfy பண்ணிச்சுன்னா இதை விட கம்மியா இருக்கிற எல்லா ஆருமே இந்த கண்டிஷனை satisfy பண்ணும். ஓகே, பட் எனக்கு ஒரே ஒரு ஆர் இந்த கண்டிஷனை satisfy பண்ற மாதிரி கிடைச்சால் போதும். ஓகே, தென் we have லாஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்னா நிறைய என்னெல்லாம் ஓப்பன் செட்டாக இருக்கலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு 4 ப்ராப்பர்ட்டி ஓப்பன் செட்ஸுடைய 4 ப்ராப்பர்ட்டியை நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஸோ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் இது நான் ஏன் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுறேங்கிறது பின்னாடியே தெரியும். ஓகே, நம்பர் ஒன் empty set is open. Empty set is open. Okay. Number 2, the whole set, whole space, whole set capital X, okay, is open. And number 3, இதெல்லாம் நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, நம்பர் 3 என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, suppose A alpha, okay, such that alpha belongs to some index set J, is a collection of open sets in X. Then union of all A alpha where alpha belongs to J is open. என்னது இந்த Jல என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. நான் உங்களுக்கு அந்த இது ப்ரூஃப் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இது Jக்கு பேர் வந்து என்னன்னா, this is called index set. This J is called index set. And this set வந்து இந்த இண்டெக்ஸ் செட் வந்து ஃபைனைட், இன்ஃபைனைட்டா இருக்கலாம், ஃபைனைட்டாக இருக்கலாம், ஈவன் இட் குட் பி எம்டியா கூட இருக்கலாம். சரி, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ நீங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆர்பிட்ரரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன் அதர் வேர்ட்ஸ் we can say that is இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்பிட்ரரி union of open sets
sets is open. இதான் இதனுடைய அர்த்தம். என்ன அப்படின்னா நிறைய ஓப்பன் செட்ஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க, அது எல்லாத்தையும் யூனியன் எடுத்துட்டோம்னா இந்த செட் இருக்கு இல்லையா, இதுவும் என்ன இருக்கும், ஓப்பனாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் நம்பர் 4 we are having another collection, that is if a1 a2 ... an are open sets, that's in capital X, then என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா that a1 intersection a2 intersection ... intersection an is finite. இந்த தியரத்தை ப்ரூஃப் பண்ணுவோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா that is இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா that is a finite union of open sets is open. Finite union of finite intersection la finite intersection of open sets is open. Okay, so இன்னைக்கு நம்மளுடைய டாஸ்க் வந்து என்னன்னா இந்த நாளையும் ப்ரூஃப் பண்றதுதான். empty set open, the whole set open, arbitrary union of open set is open, and finite intersection of open set is open. Okay, and இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம்னா the arbitrary infinite intersection of open sets need not be open. Okay, finite intersection என்னைக்குமே ஓப்பனாக இருக்கும். arbitrary intersection வந்து என்னவா இருக்காது, ஓப்பனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. so we will give some example for this. okay, சரி, arbitrary union ஓப்பனாக இருக்குன்னா finite union ஓப்பன் தான். now let us prove proof of what. okay, proof one. முதல்ல இத ப்ரூஃப் பண்ணுறேன். என்ன ப்ரூஃப் பண்ணோம்? to prove empty set is empty set is open. set is open. இதுதான் நான் சொல்ல போறேன். empty set is open. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்றேன். take rx equal to 1, which is always be positive. take rx equal to 1, which is always be positive. okay, check. then I claim that then ball with the center x radius this r suffix x, which is contained in your empty set for every x belongs to empty set. இப்படி சொல்றேன். okay, thenங்கிறத விட்டுட்டு I can write then obviously then okay இப்படி எழுதிட்டேன். okay, the above statement cannot be disproved. ஏன் நீங்க டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன சொல்லணும்னா டு டிஸ்ப்ரூவ் இந்த இடத்துக்கு பேர் ஸ்டார் வச்சுக்கிட்டோமா, ஸ்டார். ஓகே, ஸ்டார்ல இப்போ நாங்க இதுல டு டிஸ்ப்ரூவ் ஸ்டார் டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன சொல்லணும்? we need to giveங்கிறத விட we need to find x belongs to empty set such that for which this fellow யாரு ball with the center x radius rx வந்து ஒன்னு தானே, இங்க 1 radius இந்த பாயிண்ட் x சென்டரா வச்சு 1 radiusல வட்டம் வரைஞ்சோம்னா அந்த வட்டம் எதுக்குள்ள இல்லைன்னு சொல்லணும். நீங்க
எம்டி செட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லணும். செட்டுக்கு உள்ள கண்டெயின் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லணும். டு டிஸ்ப்ரூவ் ஸ்டார், இது ஸ்டாரை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find at least one x. Okay, we need to find at least one ஒரு x empty setல கண்டுபிடிக்கணும், such that ball with the center x radius 1 வந்து இந்த empty setக்குள்ள இல்லைன்னு சொல்லணும். இதே it is not possible. Okay, since we cannot find, since we cannot there is no x belongs to, there is no x belongs to pi. Okay, star cannot be disproved. இந்த இடம் ரொம்ப குருஷியலான ஸ்டேஜ், இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே okay, now let us prove the second statement. The whole space is open. Okay, இதை நான் ப்ரூஃப் பண்ண போறேன். இதை ப்ரூஃப் பண்றது ரொம்ப சிம்பிள். ஹோல் ஸ்பேஸ்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும், எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ x that is to prove capital X is open. Okay, you take let x naught அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். எதில் எடுத்துக்கிட்டேன்? கேபிட்டல் எக்ஸ்ல எடுத்துக்கிட்டேன். and எந்த ரேடியஸ்ல வேணாலும் வரைஞ்சுக்கோங்க, any radius r positive. Okay, then what is ball with the center x naught radius r வந்து என்னது அப்படின்னா, இதுக்கு டெஃபினேஷன் என்னது? set of all y belongs to capital X. x உள்ள y தான் நீங்க சர்ச் பண்றீங்க, such that distance between y comma x which is less than r. Okay, and note that இது நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆளே எங்க இருந்து உள்ள எலிமெண்ட் தான் சூஸ் பண்றீங்க, x உள்ள எலிமெண்ட் தான் சூஸ் பண்றீங்க. Therefore this fellow will be always be subset of capital X. This fellow is always be subset of capital X. புரியுதா? So for any, நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் சரி, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ball with the center x radius r which is always be contained in your capital X. Since x naught belongs to capital X is arbitrary, capital X is open. Okay, so this is the second observation. Now let us go for a third observation. மூணாவது என்னது அப்படின்னா, that is we need to show that arbitrary union of open sets is open. Okay, so this is a statement. Arbitrary union of open sets is open. சரி, நான் இப்ப எடுத்துக்கிட்டுமா, let capital J be an index set. J be any index set. Okay, சார் இண்டெக்ஸ் செட்னா என்ன அப்படின்னா, சார் இப்போ உங்களுக்கு தெரியாதவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, J பதிலா நீங்க n வச்சுக்கோங்க. n என்ன அர்த்தம்? This is equal to 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். Okay, this is n. See, n மட்டும் இல்ல, you can have this is equal to any, இது வந்து என்னது? கவுண்டபிள் செட். any uncountable செட்னாலும் எடுத்துக்கலாம். எனக்கு தேவை அது ஒரு செட், அவ்வளவுதான். ஓகே, ஈவன் அது வந்து எம்டி செட்டா கூட இருக்கலாம். அது அந்த இடத்துக்குள்ள நம்ம போக விரும்பல. நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறோம், ஜே வந்து நான் எம்டினே வச்சுக்கோங்க. அது நான் எம்டி செட் ஆச்சுன்னா இது என்ன அப்படிங்கிறதுலாம் பெரிய தியரி. ஓகேங்களா, லாஜிக். அந்த லாஜிக் இதுக்குள்ள நம்ம இப்போதைக்கு போக வேண்டாம். ஜஸ்ட் லெட் ஜே பி எனி இண்டெக்ஸ் செட்னு எடுத்துக்கோங்க. புரியாதவங்க ஜேக்கு பதிலாக என்ன பண்ணிக்கோங்க, 1 2 3 அப்படி எடுத்துக்கோங்க, n எடுத்துக்கோங்க. let this a alpha such that alpha belongs to J is a family of, is a collection of open sets. புரியாதவங்களுக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த என்னக்கு பதிலாக நீங்க 1 2 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன அர்த்தம், இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, A1 ஒரு எலிமெண்ட் இருக்கு, A2 ஒரு எலிமெண்ட் இருக்கு, A3 ஒரு எலிமெண்ட், V போயிட்டே இருக்கும். இது எல்லாம் இதுக்குள்ள இருக்கா, இந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்கா. புரியுதுங்களா? நான் அதனாலதான் நான் n வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லாம நான் ஜஸ்ட் ரேண்டமா I have given with this idea.
J வந்து என்னவாலும் இருந்துட்டு போகுது. நான் எம்டி இப்போதைக்கு நான் எம்டி அசியூம் பண்ணிக்கோங்க. So be a collection of all open sets. Okay. So put capital A which is equal to union of all A alpha. Union of all A alpha where alpha belongs to J. அப்போ உங்களுக்கு புரியாதவங்களுக்கு என்ன பண்ணணும், J வந்து இண்டெக்ஸ் செட்டுங்கிறது தெரியாதவங்களுக்கு என்னது யூனியன் I equal to 1 to infinity AI அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த யாரு இந்த கேபிட்டல் A. Okay. Now let us show that this A is open. So let us to prove capital A is open. Okay. A open னு சொல்ல என்ன சொன்னோம், இதுல ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். let x belongs to x not belongs to capital A. capital A னு எடுத்துக்கோங்க. அப்ப என்ன ப்ரூவ் பண்ணோம், find R positive such that ball with the center x naught radius R வந்து எதுக்குள்ள இருக்கணும், உங்களுடைய A குள்ள இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே. சரி, since x naught belongs to A அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், Aங்கிறது யாரு, union of all A alphas alpha belongs to J. அப்போ யூனியன்ல இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு மெம்பர்ல இருக்கணும். கரெக்டா? இப்போ இருக்கு அப்படின்னா then there is at least one alpha belongs to J such that என்னது, this x naught belongs to capital A alpha. கரெக்டா? இந்த x naught வந்து ஏதோ ஒரு A alpha குள்ள கண்டிப்பாக இருந்தாகணும். அப்பனாதான் யூனியன்ல இருக்க முடியும். ஓகே. since A alpha is open ஆக இருக்கிறதுனால there is R positive such that என்னது, this ball with the center x naught radius R எதுக்குள்ள இருக்கும், இந்த A alpha குள்ள இருக்கும். கரெக்டா? ஏன், A alpha is openங்கிறதுனால it is possible to find one R positive such that this condition will hold. சரி, இந்த டெஃபினேஷன் படி இந்த பாருங்க, நீங்க சின்ன கிளாஸ்ல இதுல படிச்சிருப்பீங்க, A is always be a subset of A union B னு படிச்சிருப்பீங்க. ஓகே, ஏன்னா இது பெரிய செட் கூட இருக்கு அப்படின்னு அர்த்தம். யூனியன் C யூனியன் D எது வேணாலும் போட்டுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா but A alpha which is always be a subset of union of all A alphas where alpha belongs to J. கரெக்டா? ஏன்னா இங்க எக்கச்சக்கமான A alphas இருக்கு, அது எல்லாத்தையும் யூனியன் எடுத்து வச்சிருக்கு. அப்ப அதுக்குள்ள கண்டிப்பாக A alpha சப்செட் ஆக இருக்கும். ஓகே, அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா this implies that ball with the center x naught radius R which is contained in your A alpha which is contained in your union of all A alpha where alpha belongs to J. That is equal to A. கரெக்டா? முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டேன், let x naught belongs to A ன்னு எடுத்துக்கிட்டேன். Okay, I'll give some other color. இப்படிதான் இதை முதல்ல தனியா எடுத்து போறேன். let x naught belongs to A naught, then there is R positive such that this condition, ball with the center x naught radius R which is contained in your A. அப்ப தனியா எடுத்து எழுதிட்டுமா, that is for A, the x naught belongs to capital A implies there is R positive such that ball with the center x naught radius R which is contained in your A. ஏங்கிறது யாரு, this is equal to union of all A alphas, alpha belongs to J. okay, இதான ஏங்கிறது யாரு, union of all A alpha belongs to J. since கண்ண மூடிட்டு தான் x naught எடுத்துறோம், அப்ப x naught belongs to A is arbitrary. We have capital A is open. கரெக்டா? எந்த x naught கொடுத்தாலும் நம்மளால ஒரு R positive கண்டுபிடிக்க முடியுது such that ball with the center x naught and radius R is contained in your A. Okay, so this implies that capital A is open. Okay, arbitrary A is open. Therefore, union of all A alpha where alpha belongs to J is open.
புரியுதா? சரி, that is arbitrary union of open sets is open. Okay. The next என்ன proof பண்ண போறோம்? Finite intersection of open set is open. Okay. So நாலாவது பாயிண்ட், finite intersection of open set is open. இது எப்படி சொல்றது அப்படின்னா, சரி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக முதல்ல என்ன பண்றேன் அப்படின்னா, let a1, a2 be finite sets, be two open sets, finitely open sets. Okay, அப்ப என்ன proof பண்ண போறேன்? To prove a1 intersection a2 is open. இதை சொல்ல போறேன். ஓகே, சரி இது எப்படி சொல்றேன்னு பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் a1 is open இருக்கா, அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்? let x0 belongs to a1 intersection a2. ஓகே, என்ன ப்ரூஃப் பண்ணணும்? find r positive such that ball with the center x0 radius r எதுக்குள்ள இருக்கணும்? a1 intersection a2 குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு r கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. இதான் ப்ராப்ளம். ஓகே, சரி படத்துல நான் சொல்றேன். ஒரு படத்துல பார்க்குமா எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் this is my a1. This is my a1. ஓகேங்களா? a1 is for a1 உள் பகுதி மட்டும் தான். ஓகே, இந்த a2 உள் பகுதி மட்டும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? let x0 belongs to a1 intersection a2 ன்னு எடுத்துக்கோம். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, suppose let us take this is my point. ஓகே, சரி இந்த பாயிண்ட் a1 லயே இருக்கு, a2 லயே இருக்கு. a1 ஓபன், a2 ஓபன். அப்போ a1 ஓபனாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் x0ங்கிற பாயிண்டை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் எதுக்குள்ளே இருக்கணும்? உங்களுடைய a1 குள்ளே இருக்கணும். வந்துருச்சா? இப்படி ஒரு வட்டம் வரைஞ்சிடலாமா? இந்த வட்டம் எதுக்குள்ளே இருக்கு? உங்களுடைய a1 குள்ளே இருக்கு. கரெக்ட். ஏன்னா எக்ஸ்ங்கிற இந்த பாயிண்ட் x0ங்கிற பாயிண்ட் வந்து எதுக்குள்ளே இருக்கு? a2 குள்ளே இருக்கு. அப்போ a2லயும் இந்த பாயிண்டை சென்டரா வச்சு ஒரு வட்டம் வரையலாம். அந்த வட்டம் வந்து எதுக்குள்ள இருக்கும்? உங்களுக்கு a2 குள்ள இருக்கும். ஓகே, அப்போ இதுல ஏதோ ஒரு வட்டம் a1 குள்ளே இருக்கு, a2 குள்ளே இருக்கு. அது என்ன வட்டம்? இந்த வட்டம். ஓகே, ஏன் இந்த வட்டம் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, இது பெரிய ரேடியஸ் சார். ஓகே, இது சின்ன ரேடியஸ். அவ்வளவுதான், சின்ன ரேடியஸ், முடிஞ்சு போச்சு. இதுதான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ கதை எழுதலாமா? எப்படி எழுத போறேன் அப்படின்னா, since x0 belongs to a1 intersection a2, this implies that x0 belongs to a1 and a1 and x0 belongs to a2. Since a1 is open, there is r1 positive such that ball with the center x0 radius r1 which is contained in your a1. Okay, அடுத்தது என்னது? since a2 is ஓபனாக இருக்கிறதுனால there is r2 positive such that ball with the center x0 radius r2 which is contained in your a2. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, take r which is equal to minimum of r1 r2. okay, then இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, this implies that r எதை விட கம்மி? less than or equal to r1 விட கம்மியா இருக்கும். அதே நேரத்துல சரி, r is always less than or equal to r1. அதே நேரத்துல r is less than or equal to r2. அப்போ ரேடியஸ், இந்த ரேடியஸ் இது சின்ன ரேடியஸ், இது பெரிய ரேடியஸ். அப்ப இந்த ரேடியஸ்ல வட்டம் வரையும் பொழுது அந்த வட்டம் which is smaller than இந்த ரேடியஸ்ல வரும்போது that is இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ball with the center x0 radius r which is subset of which is contained in ball with the center x0 radius r1. ஏன்னா r1 வந்து பெரிய ரேடியஸ். கரெக்டா? பாயிண்ட் சென்டர் வந்து சேம் தான், x0 தான்.
ஆனா இது யாரு r, இது யாரு r1. அப்போ r ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சா அந்த வட்டம் எதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னா இந்த r1 ரேடியஸ்ல வரையக்கூடிய வட்டத்தோட சிறுசா இருக்கும், இதுக்குள்ளதான் இருக்கும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். அதே மாதிரி ball with the center x0 radius r2 which is contained in the ball with the center x0 comma r2 also. அப்போ this implies that ball with the center x0 comma r which is smaller than ball with the center x0 comma r1 which is contained in your a1. கரெக்டா? இதங்க கொடுத்திருக்கோம் which is contained in your a1. அதே மாதிரி ball with the center x0 comma r which is contained in ball with the center x0 comma r2 which is smaller than என்னது a2. ஓகே, அப்போ இந்த ball that is a1 குள்ளே இருக்கு a2 குள்ளே இருக்கு. that is ball with the center x0 comma radius r which is contained in a1 and ball with the center x0 comma radius r is contained in your a2 குள்ளே இருக்கு a1 குள்ளே இருக்கு. அப்ப அதோட இன்டர்செக்ஷன்ல இருக்குமா? அப்போ ball with the center x0 comma radius r which is contained in your a1 intersection a2. முடிஞ்சு போச்சா? and note that இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா இதுதான். then r is positive. r cannot be equal to 0. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் இந்த தியரத்துல. ஓகே, சரி. அப்போ என்ன பண்ணிட்டோம்? that is we have shown that for any x0 belongs to a1 intersection a2 there is r positive such that ball with the center x0 and radius r which is contained in your a1 intersection a2. Since x0 belongs to a1 intersection a2 is arbitrary, we have another a1 intersection a2 is open. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரி, இப்ப கேட்பாங்க சார் a1 intersection a2 ஓகே, நீங்க a1 intersection a2 intersection an வரைக்கும் நமக்கு செக் பண்ணணும்ல, அதான finite intersection of open set. நான் இதை தான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். a1ம் a2 ஓப்பனா இருந்ததுன்னா a1 intersection a2 தான் ஓப்பன் ப்ரூவ் பண்ணிருக்கேன். அப்ப இது எப்படி சார் சொல்றது? a1 a2 a3 இப்படியே an வரைக்கும் இருக்கு, are all open sets. then a1 intersection a2 intersection an is open. இது எப்படி சொல்றது? இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன தெரியும் பாருங்க, a1 intersection a2 ஓப்பன், இது தெரியும். இந்த படத்துல இருந்து போன தீரத்துல இருந்து இது ஓப்பன் தெரியும். ஓகே, இப்போ a3 ஓப்பன். this implies that a1 intersection a2 intersection a3 is open. கரெக்டா? இப்போ இது ஓப்பன். அப்போ a1 intersection a2 intersection a3 இது ஓப்பன். அதே நேரத்துல a4 ஓப்பன். ஓகே, so this implies that a1 intersection a2 intersection a3 intersection a4 is open. இப்படியே கொண்டு போயிட்டோம்னா a1 intersection a2 intersection intersection an after nth stage is open கிடைச்சிருமா? அதனாலதான் நம்ம finite intersection is open சொல்றதுக்கு பதிலா a1 intersection a2 னு சொன்னாலே போதும். ஓகே, சரி. இருந்தாலும் உங்களுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபைட் இல்ல சார், இதே மாதிரி மறுபடியும் எத்தனை திருப்பி தான் ரிப்பீட் பண்றது அப்படின்னா you can write it in this way. ஓகே, நான் கிறிஸ்பா எழுதுறேன். given a1 a2 an are open set. அதனால ஓப்பன் சொல்ல are open. ஓகே, are open sets. ஓகே, open sets. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணோம்? to prove a1 intersection a2 intersection intersection an is open. இது நான் ஓப்பன் சொல்லணும். ஓகே, so let x0 belongs to a1 intersection a2 intersection intersection an.
அப்போ this implies that x naught belongs to capital AI for every I equal to 1 2 to n. கரெக்டா? ஒரு இன்டர்செக்ஷன்ல இருந்தனா ஒவ்வொரு செட்லயும் இருக்கும். அதுதான் எழுதிருக்கேன். Since each AI is open ஆக இருக்குறல, there is Ri, A1 க்கு R1, A2 க்கு R2. அப்ப AI க்கு Ri positive such that ball with the center x naught radius Ri which is contained in your capital AI for every I equal to 1 to n. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம், ball with the center x naught comma R1 which is contained in your A1. Ball with the center x naught comma R2 is contained in your A2. இப்படியே ball with the center x naught comma radius Rn is contained in your An. இது அர்த்தம். ஓகே, சரி. அப்போ இப்போ என்ன பண்றோம், put R equal to minimum of R1 R2 Rn. okay, then இதான் ரொம்ப முக்கியம், R is positive. ஏன் அப்படின்னா இப்போ R1 R2 இதுல ஏதோ ஒண்ணுதான் இந்த Rல வந்து சேர போகுது. அப்ப இது பாசிட்டிவா இருக்கிறதுனால இது பாசிட்டிவ், நோ ப்ராப்ளம். ஓகே, so R is always be positive, strictly greater than 0. அதான் எனக்கு முக்கியம், strictly greater than 0. then I'll have ball with the center x naught radius R which is contained in ball with the center x naught radius Ri. ஏன் இதுல இருந்து என்ன தெரியும், R is always less than or equal to Ri for every I equal to 1 to n. அதனால அதுல இருந்து இது வந்திருக்கு. ஓகே, so which is a subset of AI. okay, AI for every I equal to 1 2 to n. so this implies that ball with the center x naught comma radius R which is contained in your A1 intersection A2 intersection intersection A, that is equal to A. ஓகே, அப்போ முடிஞ்சு போச்சு. என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம், thus என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம், for every x belongs to A1 intersection A2 intersection intersection An, there exists R positive such that ball with the center x radius R which is contained in your A1 intersection A2 intersection An. This implies that A1 intersection A2 intersection intersection An is open. ஓகே, சரி. இப்போ நான் ஒரே ஒரு குட்டியா ஒரு கதை சொல்லிக்கிறேன். ஓகே, இதோட நான் இந்த இதில் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, x, d is a metric space. அப்போ இதுல d இருக்கு. இந்த d ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, I have defined balls. ஓகே, balls, open balls. அதாவது ball with the center x radius R இதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓப்பன் செட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸுங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ், x, d is a metric space. let x, d is a metric space. சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா let இதுக்கு பேரு டவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு பேரு டவ். let tau அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ். யூ டேக் ஆல் தோஸ் கலெக்ஷன் d subset of x. xல இருந்து ஒரு சப்செட் எடுக்கிறோம். அது இந்த செட்டுக்குள்ள இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன், for every x belongs to d such that for every x belongs to d there is, இதான் சிம்பிள் எழுதுறேன்னா, there is R x positive such that ball with the center x comma radius R suffix x which is contained in your d. இப்படி எடுத்துக்கோ. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, you take all d subset of x such that d is open. d is a open set. okay, then this tau satisfies some property. என்ன ப்ராப்பர்ட்டிலாம், முதல்ல
இல்ல எல்லா ஓப்பன் செட்டையும் எடுத்து இந்த பெட்டிக்குள்ள போட்டுக்கோ அப்படின்னு. இந்த டவுங்கிறது ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள எல்லா ஓப்பன் செட்டையும் எடுத்து போட்டுக்கோன்ட்டேன். அப்ப நான் இன்னைக்கு என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கேன்னா, நம்பர் 1 எம்டி செட்டு இந்த பெட்டிக்குள்ள இருக்கும். ஓகேங்களா, டவுக்குள்ள இருக்கும். ஜே மாதிரி இருக்கும் டவ். ஓகே, டவ் இப்படி போடுவாங்களா இப்படி போடுவாங்களா பாத்தீங்களா, நானே குழப்பிட்டேன். இது டவ் இல்ல, டவ் இதான் டவ். டவ். ஓகே, ஸோ ஐ கால் இட் பி டவ். முதல் செட் வந்து என்னது, எம்டி செட் வந்து டவ்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து என்னது, ஹோல் செட்டு இதுல இருக்கு டவ்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். மூணாவது வந்து என்னது அப்படின்னா, இஃப் arbitrary union of இப்படி சும்மா if a alphas are all belongs to tau for every alpha belongs to some I இல்ல j, this is a index set. Okay, for some index set implies that union of all a alpha belongs to j belongs to tau. நாலாவது ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, if a1 a2 an belongs to tau ஆக இருந்ததுன்னா, this would implies that a1 intersection a2 intersection intersection an, this will also belongs to tau அப்படின்னு proof பண்ணிட்டோம். Okay, so these are all the 4 properties which satisfies by this collection. இந்த collectionல empty set இருக்கும், whole set இருக்கும், arbitrary union. ஓகேங்களா, இதை இப்படி கூட எழுதலாம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, arbitrary union of members of tau is also in tau. Arbitrary union of members of tau is also in tau. அடுத்த கேஸ் வந்து என்னது, finite intersection of members of tau is in tau. அதுவும் டவுல இருக்கும். ஓகே, அப்ப இந்த டவுக்கு பேர் வந்து என்னதுன்னா, this tau is called the topology. இந்த டவுக்கு பேரு டோபாலஜி. இந்த டோபாலஜி எப்படி வந்திருக்கு, பியூட்டிஃபுல்லா பாருங்களேன். இந்த டவு வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்கீங்க, பால்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணிருக்கீங்க. அதாவது ஓப்பன் செட்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணிருக்கீங்க. ஓப்பன் செட்ஸ் எங்க இருந்து வந்துச்சு, ஓப்பன் பால்ஸ்ல இருந்து வந்துச்சு. ஓப்பன் பால்ஸ் எங்க இருந்து வந்தது, மெட்ரிக் ஸ்பேஸ், இந்த மெட்ரிக்ல இருந்து வந்திருக்கு. ஓகேயா, அப்ப இந்த மெட்ரிக் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே மீனிங்கே இல்ல. கரெக்டா, அப்போ இதுக்கு பேரு தட் இஸ் டோபாலஜி சொல்றது வேறா. This is called a metric topology. This is called this tau collection of all open sets. இதுக்கு பேர் வந்து என்னன்னா, that is called metric topology. ஓகே, நீங்க எம்எஸ்சி வரும்போது எந்த கதைகள் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்க வர்றதுக்கு இது வேற மாதிரி டிஃபைன் பண்ணுவீங்க. இப்ப இது இருக்காது, இதுக்கு பதிலா வேற மாதிரி டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இது எம்எஸ்சில டோபாலஜின்னு ஒரு பேப்பர்ல படிப்பீங்க. இப்போதைக்கு மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ a topological space அப்படிங்கிறதுக்கு தான் நான் I have given an example. அப்ப நீங்க இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் ப்ரூஃப் பண்ணிருக்கேன், நம்பர் 1 empty set belongs to tau, number 2 the whole space number 1 empty set is an open set, number 2 whole set is an open set, number 3 arbitrary union of open set is open, number 4 finite intersection of open set is open. அப்ப நம்ம இதுல இன்னும் ஒண்ணே முக்கியமானது விட்டுட்டோம் சார். ஏன் இன்ஃபைனைட் இன்டர்செக்ஷன் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. infinite intersection of open sets need not be open. Yeah, example கொடுத்துடலாமா? So example வந்து என்னது அப்படின்னா, you take an which is equal to, I call it to be minus 1 by n comma 1 by n. ஓகே, நீங்க இந்த படத்துல இந்த ப்ரூஃப்ல பாத்தீங்கன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் பார்த்தோமா. அப்ப இந்த ரேடியஸ் பாருங்க, இந்த இடத்துல r1 ஒரு ரேடியஸ் வந்துச்சு, r2 ஒரு ரேடியஸ் வந்துச்சு, rn. இதுல எது சிறுசோ அதுதான் rல போய் உட்காந்துக்கணும். ஓகே, இப்போ அதை விடவும் சிறுசு, அப்போ சுருக்கிக்கிட்டே போடும். அதான் ஐடியா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் a1 வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது யாரு அப்படின்னா, திஸ் இஸ் பால் வித் சென்டர் 0 ரேடியஸ் 1 by n.
கரெக்டா? radius 1 by n. Ball with center 0, radius 1 by n. புரியுதா? இது every ball is a open set. Since every ball is every ball is open, this implies an is open for every n. கரெக்டா? a1 open, a2 open. இது படம் எப்படி இருக்கும்? a1 எப்படி இருக்குமா பாருங்க. இது 0 சென்டரா வச்சு 1 ரேடியஸ்ல வட்டம் வரையறீங்க. இது 1 ரேடியஸ்ல. இது a1. This is a1. அப்போ a2ங்கிறது யாரு? half ரேடியஸ்ல வட்டம். அப்போ இங்க இது யாரு? a2. அதுக்கப்புறம் a3ங்கிறது யாரு அப்படின்னா 1/3 ரேடியஸ்ல ஒரு வட்டம். So this is my a3. Okay. And a4ங்கிறது வந்து கால் ரேடியஸ்ல ஒரு வட்டம். So this is my a4. Okay. அப்புறம் a5 இப்படியே சுருங்கிக்கிட்டே போகும். But note that intersection of all ans இதுல என்ன வருவா சொல்லுவோம் அப்போ. But intersection of all an which is equal to தெரியுமா? எல்லா செட்லயும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அந்த எம்டி. இந்த 0ங்கிற பாயிண்ட் மட்டும் எல்லா a1ல இருக்கும், a2ல இருக்கும், a3ல இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். ஓகே. சப்போஸ் இந்த பாயிண்ட் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அதை விட சிறுசா ஒரு வட்டம் வந்துரும்ல. இன்டர்செக்ஷன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லா செட்லயும் இருக்கணும். அப்போ this is it contains only singleton 0. Okay, which is not open. Which is singleton sets are singleton set is not open. Okay, in general metric space. Okay, in general metric space. சார் இதே discrete metricல ஓபன் தான். discrete metricல நீங்க எந்த செட் எடுத்தாலும் ஓபன் தானே. அப்போ arbitrary intersection அது ஒரு செட், அது ஓபன் ஆயிரும். எனக்கு சாதாரண மெட்ரிக்ல இது வந்து not open set. புரியுதா? So I have given an example of a open collection of all infinite collection of open sets whose intersection is not open. Okay, I will stop here.